தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜயால 20,000 கோடி உள்ள ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிருச்சுங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடந்துச்சுன்னா, மத்திய அரசாங்கம் RDSS ரிமெம்பர் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம், ஸோ அந்த திட்டத்தின் கீழே செயல்படுறதான் ஸ்மார்ட் மீட்டர். ஆல்ரெடி ஸ்மார்ட் மீட்டர் வந்து எல்லா ஸ்டேட்லையுமே வந்துச்சு. யூபியில் வந்துச்சு, பீகார்ல வந்துச்சு, மோஸ்ட்லி நார்த் சைடு ஓரளவு எல்லா ஸ்டேட்லையுமே வந்துருச்சு. இப்போ என்னன்னா, அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வராங்க. ஆனால் ஸ்மார்ட் மீட்டரை வந்து டெண்டர் யார் எடுத்திருக்காங்கன்னா அதானி குரூப்ஸ் தான் எடுத்திருக்காங்க. எல்லா ஸ்டேட்லையுமே அவங்க தான். நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. இப்ப இதை தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வர பாக்குறாங்க. இது போன பீரியட் டிஎம்கே பீரியட்லயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. சென்னையில ஒரு 2 ஏரியால வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்துருச்சு. ஆனால் வந்தாலும் அங்க நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர்னா மோஸ்ட்லி என்னன்னா நமக்கு மொபைல்ல வந்து எத்தனை யூனிட் போகுது எல்லாமே காட்டும். ஆனா பார்த்தா அதை காட்டவே இல்லை, அமௌண்ட் மட்டும் தான் காமிச்சிச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னு தெரியல, டிஎம்கே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இப்ப இதை வந்து டிவிக்கே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவாங்க. 2 டைப்பான ஸ்மார்ட் மீட்டர் இருக்குங்க. ஒன்னு போஸ்ட் பெய்ட் மீட்டர், இன்னொன்று ப்ரீபெய்ட் மீட்டர். ப்ரீபெய்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணிடுறோம், பண்ணோன்னா நெட்ஒர்க் அதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு, அதை தாண்டிட்டா திரும்பி நெட்ஒர்க் தேவைன்னா ரீசார்ஜ் பண்ணி தானே ஆகணும். அதுதான் ப்ரீபெய்டு மீட்டர். போஸ்ட் பெய்டு ஒன்றும் இல்லை, எப்பயும் போல நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு கரண்ட் யூஸ் பண்ணிக்குமோ அவ்வளோ ரூபா பணம் கட்டினா போதும். ஸோ இதில் என்னன்னா ப்ரீபெய்டு தான் கொஞ்சம் சிக்கலானது. ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணிடுறோம், ஆனால் கரண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் நமக்கே தெரியாது. இப்போ எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டோம்னா கரண்ட் அவ்வளோதான் சடனாக நின்றுடும். அதுக்கு முன்னாடி மிஸ்டு கால் வரும், மெசேஜ் வரும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது மாதிரி நார்த் சைடு வரவே இல்லைன்னு சொல்லி தான் பிரச்சனை பண்ணாங்க ரோட் சைட்லாம். இது போக பீகாரில் வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்த பிறகு பயங்கரமாக கரண்ட் இழுக்குது அப்படின்னு சொல்லி தான் பெரிய இஷ்யூ ஆகி அங்கெல்லாம் வந்து பீகாரில் வந்து மோஸ்ட்லி போஸ்ட் பெய்டே கிடையாது, ப்ரீபெய்டு மீட்டர் தான் வச்சாங்க. அதனால தான் பயங்கரமாக இஷ்யூ ஆகி அங்கெல்ல சிஎம் சம்ராஜ் சௌத்ரி அவர் வந்து இனி வந்து போஸ்ட் பெய்டு தான் எல்லா இடத்துலையும், இப்போ ப்ரீபெய்டு மீட்டர் வந்து எல்லா இடத்துலையும் ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோட தான் அந்த இடத்துல இந்த பிரச்சனையே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் யூபிலேயே வந்து யோகி அவர்களும் சொல்லியிருக்காரு, இனி வந்து ப்ரீபெய்டு எங்கேயும் கிடையாது, போஸ்ட் பெய்டு மீட்டர் தான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுள்ள மாநில பாஜக துணைத் தலைவராக நாராயண திருப்பதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்மார்ட் மீட்டரை கொண்டுட்டு வராமல் போச்சுன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டு வந்து பயங்கர கடனில் இருக்குது, இன்னும் கடன் ஆகிரும். போன பீரியட்லேயே டிஎம்கே கொண்டு வர மாதிரி இருந்துச்சு, பார்த்தா கடைசி நேரத்தில் கமிஷன் கேட்டாங்கனால தான் அந்த திட்டமே போயிருச்சு. இந்த ஆட்சியும் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது போக இந்த திட்டத்தை விட்டுட்டா மத்திய அரசாங்கம் நமக்கு 5,000 கோடி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது போக மானியமும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை நம்ம விட்டுட்டோமா நமக்கு அதுவும் கிடைக்காதுன்னு ஒரு மிரட்டலா, அது என்னன்னே தெரியல. ஸோ அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே வந்திருக்கு.